உங்கள் வீட்டுக்கு படி உள்ளே வைக்கலாமா இல்லை வெளியே வைக்கலாமா கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்கள் வீட்டை லக்ஸுரியாக காட்ட ஸ்டேர்கேஸை இன்னரில் பிளான் பண்ணலாம். அது உங்கள் வீட்டை லக்ஸுரியாக காட்டும். உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீ ஸ்பேஸு லார்ஜர் ஏரியா வேணும்னா இன்னரில் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணலாம். 2 ஃப்ளோரையும் நீங்களே யூஸ் பண்ணலாம். ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கும். இதில் மைனஸ் என்னென்னா, இன்னரில் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெண்டல் விட முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணாத ரூம்ஸையும் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே அவுட்டரில் ஸ்டேர்கேஸ் வைக்கிறது, அவுட்டர் ஸ்டேர்கேஸ் ரெண்டல் பர்பஸ்க்கு வீடு கட்டினா ஸ்டேர்கேஸ் அவுட்டரில் பிளான் பண்ணலாம். மெயின்டெனன்ஸ் அண்ட் யூசேஜ் கம்மியாக தான், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் அவுட்டர் ஸ்டேர்கேஸில் யூஸ் பண்ணலாம். அதோட மைனஸ், ஃப்யூச்சரில் ஸ்பேஸ் பத்தலை, 2 ஃப்ளோரையும் எனக்கு வேணும் அப்படின்னா உங்களால் ஒரு கனெக்டிவிட்டியோட உங்கள் ஃப்ளோரை யூஸ் பண்ண முடியாது. ரெண்டலுக்கு விடுறதுனால உங்கள் வீட்டை உங்களால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியாது. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு 5 வருஷம் அவங்க இருக்காங்கன்னா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு அது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வீடு கட்டுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.